பார்த்துட்டு இருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். திஸ் இஸ் யோர் லீலா வித் மை மாம் மீனா. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா வெஜ் புலாவ் அண்ட் பன்னீர் பெப்பர் மசாலா. இப்போ வெஜ் புலாவுக்கு என்னென்னலாம் தேவைன்னு அம்மா சொல்லுவாங்க. பாசுமதி ரைஸ் 1 kg ½ அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கோம். பீன்ஸ் 100 கிராம், கேரட் 100 கிராம், பொட்டேட்டோ 200 கிராம், பச்சை பட்டாணி 1 கப்பு, பெரிய வெங்காயம் 3 நம்பர், பச்சை மிளகா ஒரு 7 நம்பர், கருவேப்பிலை 1 கப்பு, கொத்தமல்லி 1 கப்பு, புதினா 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கப்பு, முந்திரி தேவையான அளவு, சீரகம் 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. சீரகமும் போட்டுக்கோங்க. வெங்காயமும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கின அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ நான் குக்கரில் போட்டுட்டேன். இப்போ அதில் அரிசி ஆட் பண்ண போகிறேன். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி நம்ம 2 விசில் வச்சுக்கலாம். ஓகே மக்களே, வெஜ் புலாவ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பன்னீர் 400 கிராம், பெரிய வெங்காயம் 3 நம்பர், பெரிய தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகா ஒரு 4, முந்திரி 1 கப்பு, இஞ்சி பூண்டு 1 கப்பு, பட்டர் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 3 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி ஒரு கால் கப்பு. இப்போ கடாயில் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்குள்ளே இந்த முந்திரியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வேக வச்ச தக்காளி வெங்காயத்தை இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ இந்த பன்னீர் பெப்பர் மசாலாவை நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன்,
பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு லைட்டாக கலரிக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்தூரி மெத்தி அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பன்னீரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், கீரி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வெஜ் புலாவ் அண்ட் பன்னீர் பெப்பர் மசாலா பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வெஜ் புலாவுக்கு பக்காவான காம்பினேஷன். ரெண்டுத்தையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, we are signing off. This is Leela with my mom, Meena. Tada, bye bye, take care.